ஊத்து. பிச்சமுத்து என்ன வேணும்? சொன்ன தவறையெல்லாம் தாண்டி போச்சு. கையோட பணத்தை வாங்கிட்டு வா, இல்ல 2 மாட்டையும் பத்திக்கிட்டு வா. எங்க எண்ணெய் முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதான் அடுத்த வாரம் சொல்லி வருகை நின்றாச்சு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? மாட்டை பத்திக்கிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த மாட்டை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்களே, வேண்டாம்ப்பா. அடையாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்டை திருப்பீங்க, இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாட்டை அடிமாட்டுக்கு அனுப்பிச்சு. எங்க முதலாளியை எழுத்தவங்க நினைச்சுக்கிட்டு வாங்குற பணத்தை ஏப்ப விட பார்த்தா உன் புருஷன் சொன்ன தவணை எல்லாம் தாண்டி போச்சு. அதனாலதான் 2 மாட்டையும் எடுத்துட்டு வர சொன்னார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கடனை கட்டல, அவன் மாடு அடிமாடு ஆயிடும் பாத்துக்க. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஊர் குடிதானே பேர் இருக்கணும். பட்டணத்து மருமக வந்துட்டானு உன் தலை உடம்புல ஒட்டாம ஒரு அடி உயரத்துல நின்னுச்சு. இப்போ கஷ்டம் தரங்கண்ணா யார் உதவி பண்ணுவா? நாங்க என்னைக்கும் போலதான் இருக்கிறோம். எங்க உடம்ப சுத்தி சும்மா பாக்கணும் கூட எங்க சுபாவம் மாறாது. ஒரு வீடு தொலைங்குறதும் தொலைறதும் வீட்டுக்கு வர்ற மருமக வச்சுதான் சின்ன தாயி. அவ காலடி எடுத்து வச்சுதான் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, பூமிக்கு பொறுக்காது. சுத்தினால கடுக்கத்தன கூட கஷ்டம் கிடையாது. நீ எங்க சீர்பட போற? வேறமா சொன்னால கேட்க மாட்டியே. உனக்கு கடன் கப்பி கொடுக்கறத விட அந்த காசை வந்து ஆத்துல எறியலாம். அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் எங்க போயிருக்காரு? கேட்டையா சம்சாரம் சுந்தரி பட்டி கொடுத்து வாங்குறா. அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்கான். கொடுக்க மாட்டான். அவ பஞ்சவர்ணத்துக்கு ரொம்ப வேண்டியவ. சரி, நான் ஆபீஸ் போய் யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு வரேன். சுக்கு கவலைப்படதுங்க, இன்னைக்குள்ள நம்ம மாடு வந்துடும். வர ஏண்டா பிச்சுமுத்து போய 6 மணிக்கெல்லாம் வந்து மாட்டை திருப்பிட்டு போவான்னு சொன்ன அவன் ஆளையே காணமடா. வந்தா பாப்போம் முதலாளி, இல்லையா நாமளே வச்சுக்கிடுவோம். எத இந்த மாட்டையா? ஏய், எனக்கு என்ன மாடு கண்ணு இல்லைன்னு நினைச்சியா? 30 மாடு இருக்குன்னா எல்லாம் மேய போயிருக்கு. அது சரி, அந்த மாடசாமி பையல வர சொல்லி இந்த மாட்டை அடிமாட்டுக்கு அனுப்பு. சொன்னதை செய், அப்ப தாண்டா அவனுக்கு புத்தி வரும். அந்த எண்ணெய் கடைக்காரரு 200 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்டு நம்ம மாட்டை எடுத்துட்டு வாங்க. போங்க, நேரமாச்சு, போங்க. வாங்க வாங்க. ஏன் வெள்ளச்சாமி, நாங்க வந்து 1/2 மணி நேரமாவது எங்க போயிருந்த? நீ இது யார் தெரியுமா? செக்கால வீட்டு மாப்பிள்ளை. பொழுது போகலன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்க. ஆமா ஆமா, எங்க பையெல்லாம் காலி ஆயிடுச்சு இல்ல, இனிமே உனக்கு ஒரு புது கை தேவைதான். வெள்ளச்சாமி என்ன, இவர் தட்டையில பையே இல்லையே, இவரை போய் கூட்டி வந்திருக்கீல? அறிவு கட்டவனே, இவர் அப்பன் சட்டையில பெரிய பைய இருக்குடா. தம்பிக்கு சீட்டாட தெரியுமா? ஏங்க இதெல்லாம் வாத்தியார் வச்சா கத்து கொடுப்பாங்க, நான் கத்து கொடுக்கிறேன். என்ன கல்யாணம் தவிச்சு போயிட்டேன். என்ன இந்த இடத்துல நீ எதிர்பார்த்துக்க மாட்டா? எந்த இடத்துல அவளை எதிர்பார்க்கல. நீ எதுக்காக நீ நெருங்கி வரங்கிறது எனக்கு புரியல. நீ விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. கல்யாணம் கொஞ்ச நாளாக உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு தாராள பாரு, என் துணியை கொடு, நான் போனோம்.
எடுத்துக்கோ. அப்பதான் நான் இந்த நோக்கம் பூர்த்தி ஆகும். நீ ஒரு பொம்பளை தானா? உனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீ ஒரு பொம்பளை தானே? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எங்கடி இங்க வந்த? உன்ன மாதிரி திட்டம் போட்டு வரல, எதிர்பாராம தான் வந்த. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ அனாவசியமா தலையிடாத. தர்மத்தை மீறி நீ நடக்கிறது அவசியமான காரியம். அது நான் தப்புன்னு சொன்னா அனாவசியமான காரியமா? தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. பஞ்சபாண்டவர் காலத்திலே 5 பேருக்கு ஒருத்தின்னு சொன்ன தர்மம் தான் இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லுது. இது நாளைக்கே மாறாதுன்னு என்ன நிச்சயம்? உலகமே அழிஞ்சாலும் தாய்க்கும் மகனுக்கும் தப்பான உறவு என்னைக்குமே நடக்காதுடி. இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லாத. நான் நினைச்சா எதுவுமே நடக்கும். இன்னைக்கு பத்தினியா நடிக்கிற உன்னை நாளைக்கு நடத்த கட்டவான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நான் நெருப்புல குளிச்சவன், உன்னால என்ன முடியுமோ. இல்ல, புதிய சங்கரம் அவரும் தேனி வரை போயிருக்காங்க. பொழுது சாயத்தா வருவாங்க. என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் புருஷன் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம பத்தினி வேஷம் போடுறிய. போர் உலகத்துல எப்படி எல்லாம் பத்தினி வேஷம் போடுறையா? பத்தினியா இருந்து என்ன தேவையா வேஷம் போட வச்சிருக்கியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதியா? மரியாதையா விளைப்போம். அந்த ஆழ்வத்தை வெட்ட குத்து விடும். சரி, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்க. என் மனசை கெடுத்ததே நீதான். வம்பு பண்ணாத. எனக்கு வேண்டிய வச்சுகளை நான் பண்ணித்தரேன். உன்னோட ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். சரி, கையெடுத்து கும்பிடுறேன். கல்விக்கு சத்தியமா சொல்றேன், ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இது ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? எனக்கு பிள்ளைங்க 2 இருக்கு. பிள்ளைங்க எங்க இருந்தா தேய்த்தாரவங்களுக்கு என் மேல மோகம் குறைஞ்சிடுங்கிறதுக்காக தேவாரத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரியா? சாமி, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஆள் தெரியாம வாக்கு பார்த்துட்டேன். அப்புறம் அழுது என்ன ஆக போறது? மீன் பிடிக்கிறவனுக்கு நடுப்புல கண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பணத்துல தான் ஆக்குறேன். பணம் கிடைக்குதுன்னா கொலை கூட செய்வா. ஆனா ஒன்று சொல்லு சாமி, ஆளாகி இவ்வளவு நாள் அந்த ஆள் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு படுத்திருக்கேன். இந்த முந்தானி இன்னொருத்தனுக்கு விரிக்கணுங்கிற நிலை என்னைக்கு வருதோ பட்டுக்கு இதாலிய சுருக்க மாட்டி தொங்கிடு. சாமி, இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம என்னைக்கோ செத்து சம்பாயிருப்பேன்.
பெத்த பிள்ளை ஒரு வாய் பால் ஊட்டல, ஒரு கை சோறூட்ட தாய் வேண்டாமா? அதனாலதான் கண்ணில் அழுதா தீட்டம்மை கலைஞ்சிடுமோன்னு நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் சாமி, நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். நாம ஊரு காசை வாங்கி உழ வச்சுட்டு இருக்கோம்னு மளிகை கடை நாடா ரொம்ப கேவலமா பேசுறாருமா. ஏன் ஐயா, நீ கடை வாங்கினா திருப்பி தர மாட்டியாமே? அப்படின்னு யார் சொன்னா? பஞ்சவர்ணம். அவ நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கு. அம்மா, எனக்கு எப்படியும் லோன் சாங்ஷன் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா கடனையும் தீர்த்துடலாம். தைரியமா இருங்க. கடன் அடைக்கிறது இருக்கட்டுமா, முதல்ல சைக்கிளை திருப்பு, இல்லைன்னா போக வர கஷ்டம். ஆமா, நீ எவ்வளவு தூரமா நடந்தே போவீங்க? டாக்டர் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, வரேன்.